மூணு கார்னரில் இருக்க ஆஃப் அன் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு ஏ அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் த சென்டர் என்ன அப்படின்ட்டுன்னு. இப்போது சப்போஸ் நம்மள்ட்ட வந்து ஒரு டெஸ்ட் மாஸ் ஒன்று வச்சுக்கலாம். ஈச் மாஸ் எம் நான் டெஸ்ட் மாஸ் வந்து இந்த பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த டெஸ்ட் மாஸ் வந்து எம் டேஷ் அப்படின்னு வச்சுக்கோம். எம் டேஷோட டோட்டல் எனர்ஜி என்னன்னு பார்க்கணும். இப்போது இந்த மாஸ்னால் இங்கே உள்ள பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜி எம் டிவைடட் பை திஸ் டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ மைனஸ் ஜிஎம் பை ஆர். இப்போ இந்த மூணு மாஸ்னாலையும் சேர்த்து அங்கே பொட்டென்ஷியல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் 3 டைம்ஸ் ஜிஎம் பை ஆர் அப்படின்றது தான் டோட்டல் எனர்ஜி. இப்போ இந்த மாஸ் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்னா மைனஸ் ஜிஎம்எம் டேஷ் பை ஆர் விச் இஸ் நெகட்டிவ். இதை நம்ம இன்ஃபினிட்டிக்கு த்ரோ பண்ணோன்னா இதுகிட்ட இருக்கிற இந்த நெகட்டிவ் எனர்ஜி பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்போது ப்ளஸ் நம்ம இதை த்ரோ பண்ணும்போது இது கைனடிக் எனர்ஜி கொடுப்போம் half m dash into escape velocity square. இந்த ரெண்டுத்தையும் சம் பண்ணால் டோட்டல் எனர்ஜி என்ன ஆகிடணும் 0 ஆகிடணும். அப்போது half m dash escape velocity square is equal to minus plus g m dash by r into 3. இப்போ இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த r அப்படின்றது நம்ம ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மீடியன், இப்போ சர்க்கம் சென்டரும் சென்ட்ராய்டும் ஒன்று தான் ஈக்குவலாட்ரல் அப்படின்றதுனால இந்த சைடு ஏன்னா இந்த மீடியனோட லெங்த் என்ன இருக்குன்னா இது 30 டிகிரி. ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிளில் இது ஏ அப்படின்னு சொன்னால் இந்த சைடு ஏ காஸ் 30 டிகிரி. ஸோ ஏ காஸ் 30 டிகிரி அப்படின்றது a √3/2. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து r is only மீடியனில் 2/3 தான். ஏன்னா சென்ட்ராய்டு வந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை 2:1 பிரிக்கும். அப்போ மொத்தம் 3 பார்ட்டில் இது 2 பார்ட்டு. ஸோ 2 out of 3 parts of a √3/2 நம்ம கேன்சல் பண்ணோன்னா a/√3ன்னு வரும். இப்போ இந்த ஆருக்கு பதில் a/√3 போடணும். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் 2 × 3 6 gm by a/√3 which means that 6√3 gm by a. So the escape velocity is equal to square root of 6√3 gm by a.